Viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Math Chapter 1 Applications of Matrices and Determinants. இதில் வந்து first exercise 1.1 இல்லை fifth problem, if A is equal to 1 divided by 9 ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். -8 ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் கே இன்ட்டு கேங்கிறது என்னது? ஸ்கேலார் வேல்யூ. இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேலார் வேல்யூ பவர் n ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3x3 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ என்ன n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 வரும். நெக்ஸ்ட் வந்து ஏ போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஸ்கேலார் வேல்யூ கொடுத்து அட்ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இந்த மாதிரி ஸ்கேலார் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து பவர் n-1 அந்த நம்பர் ஆஃப் ஆர்டர் -1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதை ஏன் சேர்த்து சொல்லித்தரேன்னா ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து பவர் வந்து n. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் கால்குலேட் பண்ணும்போது அந்த ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து என்னது? n-1. ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து பவர் n கொடுக்கணும். அப்போ 1 டிவைடட் பை 9 என்ன பவர் 3. ஓகேங்களா? மற்றபடி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -8 1 4 4 4 7 1 -8 4. நெக்ஸ்ட்டு இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்க இன்ட்டு 9 வந்து 729. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து அதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கோங்க. ரோவும் காலமும் வந்து கேன்சல் பண்ண பேலன்ஸ் இருக்கிற சப் மேட்ரிக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 4 16 ப்ளஸ் 56 மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். தென் வந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. minus of 16 minus 7 then வந்து plus 4 minus 32 minus 4. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? 729 minus 8 into 72 minus 1 into 9 plus 4 into minus 36. ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? 729 மல்டிப்ளை பண்ணுன்னா 576 minus 9 minus 144 ஈக்குவல் டு என்னது? இந்த ரெண்டு இது எல்லாமே ஆட் பண்ணால் 9 144 என்ன வரும்? 152. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணுற டைமில் 570 153. நெக்ஸ்ட்டு 576க்கு கூட ஆட் பண்ணும்போது என்ன? 729 டிவைடட் பை minus of 729 divided by 729. இதுக்கு கேன்சல் பண்ணும்போது என்ன வருது? -1. இது வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
adjoint of A is equal to என்ன, இந்த A மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் ஏஐஜேக்கு வந்து என்னது டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அந்த இதுதான் வந்து என்னது adjoint of A. ஃபஸ்ட்டு ஏஐஜே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏஐஜே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸு ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்னது சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணணும், சப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டு ரோவும் காலமும் கேன்சல் பண்ணி சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த சப் மேட்ரிக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலர் வேல்யூக்கு என்ன பண்ணணும், 1/9 n lambda பவர் n minus 1 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ ஆர்டர் வந்து எவ்வளவு 3 minus 1. நெக்ஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 + 56 minus of 16 minus 7 minus 32 minus 4. நெக்ஸ்ட்டு என்ன வரும், -4, 1 விட்டு 1 மைனஸ் சிம்பிள் போடணும். 32 minus 32 minus 4. நெக்ஸ்ட்டு -64 minus 1. நெக்ஸ்ட்டு 7 minus 16 minus of -56 minus 16. நெக்ஸ்ட்டு -32 minus 4. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எழுதணும், இதை வந்து 3 - 1 வந்து என்னதாகும், 2 ஆகும். 9 9s are 81. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 72. ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணால் -9. நெக்ஸ்ட்டு வந்து -36 -36 -36 -63 -9. நெக்ஸ்ட்டு 72 -36. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து 9 வந்து காமனாக இருக்குது. 9 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். 9 வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், 9 divided by 81. பேலன்ஸ் என்ன இருக்குது, 8 - 1 -4 -4 -4 -7 -1 8 -4. 9 இந்த 81 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போ என்ன எழுதிக்கலாம், 1 divided by 9 8 - 1 -4 -4 -4 -7 -1 8 -4. ஓகேங்களா? இது வந்து தான் நம்மளுடைய கோஃபேக்டர். இந்த கோஃபேக்டருக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னது, adjoint of A. adjoint of A equal to AIJ whole transpose. என்ன வரும், 1 divided by 9 into என்ன வரும், இது டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா 8 -4 -1 -1 -4 8 -4 -7 தென் வந்து -4. டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதணும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1 divided by determinant of A into adjoint of A. நமக்கு வந்து determinant of A என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், -1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து adjoint of A என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது, 1 divided by 9. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ஓகேங்களா? இனி வந்து நமக்கு வந்து இங்கே என்னது, -1 இருக்குது. ஸோ இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணச்சில் என்னதாகும், -9 ஆகும். இந்த மைனஸை வந்து நம்ம உள்ள வந்து மேட்ரிக்ஸுக்கு உள்ளாடியும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், A inverse is equal to 1 divided by 9 into இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ -8 ஆகும். இது எல்லாமே வந்து ப்ளஸ் ஆயிரும். 148 -8 7 4. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ இன்வர்ஸ். நமக்கு வந்து என்னது, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ வந்து என்ன, 1 divided by 9 -8 1 4 4 4 7 1 -8 4. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்,
ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ரோவையும் காலமையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ என்ன -8 4 1 நெக்ஸ்ட்டு 1 4 -8 4 7 4. ஓகேங்களா. நம்ம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 9 -8 4 1 1 4 -8 4 7 4. இதுவும் நம்மளுடைய ஏ இன்வர்ஸும் இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குதா, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சா? ஓகே, இந்த கொஸ்டின் ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது வந்து என்னது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு ப்ரூவ் பண்ணணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் வேல்யூ கொடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து பவர் என் கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கனால இந்த என் வந்து என்ன 3. ஸோ இந்த 1 divided by 9 the whole cube is equal to அந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து என்னது -729 வந்துச்சு. -729 divided by 729 is equal to -1. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் வந்து நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன்சர் என்ன -1. இதில் வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா ஏ மேட்ரிக்ஸோட கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது முன்னாடி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதோட ஸ்கேலார் வேல்யூக்கு வந்து n-1 போடணும். ஓகேங்களா. அப்போ n வந்து என்ன 3 -1. நெக்ஸ்ட் வந்து அதோட கோஃபேக்டர் எழுதிக்கலாம். கோஃபேக்டருக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த சப் மேட்ரிக்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சென்டரில் வந்து நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதில் வந்து காமனாக வந்து என்னது 9 இருக்குது. ஸோ 9 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். 9 வெளியில் எடுத்தால் என்ன ஆகுது? 9 divided by 81. இங்கே என்ன இருக்குது? இன்னொரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 9 81 வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்னது 1 divided by 9 கிடைக்குது. இனி வந்து இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ் தான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 divided by 9. இந்த ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸுக்கு வந்து 1 divided by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு வந்து என்னது -1. தென் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன ப்ரூஃப் பண்ண கேட்டிருக்காங்க? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் கால்குலேட் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது. ஏ டிரான்ஸ்போஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ஏ இன்வர்ஸோட வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு. நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.